ஆச்சரியம்! நான் காண்பது கனவா இல்லை நிஜமா? நதிக்குள் மறைந்து வாழ வேண்டிய மீன் நதியையே மறைத்துக் கொண்டிருக்கிறதே. நதி இதன் வயிற்றுக்கு கீழ் மறைந்து விட்டதே. இதெல்லாம் உண்மையா? ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இதை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இல்லையா? வாருங்கள் மகாராஜா, உங்களுக்காகவே காத்திருக்கிறேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். நீ என்னை கடந்து, என் கற்பனையை கடந்து விபரீதமாக வளர்கிறாய். உன்னை எப்படி காப்பாற்றுவது? நான் உள்ளங்கையில் வைத்து பார்த்த மீன் பூமியை மொத்தமாக ஆக்கிரமித்து நிற்கிறாய். உண்மையை சொல்கிறேன், வளர்ந்து கொண்டே போகும் உன்னை நான் எப்படி காப்பது என்று எனக்கு புரியவில்லை. உண்மை உண்மை என்று நீங்கள் சொன்னாலும் என் மனம் பொய் பொய் என்றே சொல்கிறது, நினைக்கிறது. வாதத்திற்கு மருந்துண்டு, பிடிவாதத்திற்கு இல்லை. முழுவதுமாக கேட்காமல் முதலில் இருந்தே பொய் என்று நினைப்பதா? சரி, உங்கள் வார்த்தையை தொடருங்கள். இனி நீங்கள் கதை சொல்வதை தடுக்க மாட்டேன். மனு மகாராஜாவால் காப்பாற்றப்பட்ட மீன் பாத்திரத்தை விட பெரியதாக, நதியை விட பெரியதாக, ஏன் ஆகாயத்தை விட பெரியதாக வளர்ந்து விட்டது. அப்புறம் என்ன நடந்தது? பெரியதாக வளர்ந்த மீன் மூச்சு விடவே போராடியது. மகாராஜா திகைத்தார். என்ன செய்வதென்று குழம்பினார். இது அதிசயம்தான். அதை எப்படி காப்பாற்றுவது என்பது ஆச்சரியம்தான். எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றும் மனு மகாராஜாவின் நோக்கம் புரியாமல் அந்த மீன் பெரிதாகிக் கொண்டே போவது கவலையாகத்தான் இருக்கிறது. சரியாக சொன்னாய் தேவி. மனு மகாராஜா சிறந்த பக்தன். அவருக்கு கவலை வருமா? வரவில்லை. காரணம், மீனாக வந்திருப்பது பரந்தாமன் என்று தெரிந்து அந்த மீன் முன் மண்டியிட்டு சரணடைந்தார். பரந்தாமன், எந்த காரணத்திற்காக எனக்கு இந்த மீன் சோதனை? தயவு செய்து உனக்குள் இருக்கும் உண்மையான ரூபத்தை காட்டு. என்னை சோதிக்காதீர்கள் தெய்வமே. வந்தது என் பரந்தாமன் தான் என்று என் உள்மனது சொல்கிறது. தயவு செய்து உன் உண்மையான ரூபத்தை காட்டு. மனு மகாராஜா, உன் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். இதோ என் உண்மையான ரூபம். உன் ஆழ்ந்த பக்தி எனக்கு பெருமை தருகிறது. உலகை காக்கும் பரந்தாமனின் மற்ற அவதாரத்தை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்ததற்கு என் கோடான கோடி நன்றிகள். இந்த நொடியில் என் ஜென்மம் மோட்சம் அடைந்து விட்டது பிரபு, மோட்சம் அடைந்து விட்டது. 106 ஜென்மம் தவம் செய்தாலும் கிடைக்காத தங்கள் தரிசனத்தை எனக்கு தந்ததற்கு காரணம் என்ன பரந்தாமா? காரணம் இல்லாமல் உன்னை மீனாக பார்க்க வருவேனா மனு மகாராஜா? உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை பாதுகாக்க
உன் உதவி தேவைப்படுகிறது. இதை செய்யும் பொறுமையும் தியாக உணர்வும் உன்னிடம் இருக்கிறதா என்பதை சோதிக்கவே இந்த நாடகம். சொன்ன சொல்லை காப்பீர்களா என்று நான் வைத்த சோதனையில் வென்று காட்டிவிட்டீர்கள். பரந்தாமா, நாங்கள் வெறும் பொம்மைகள். எங்களை ஆட்டி வைப்பவர் நீங்கள். என்னால் என்ன ஆக வேண்டும்? உத்தரவிடுங்கள். கவனமாக கேள் மனு மகாராஜா. இன்றிலிருந்து 15வது நாள் இவ்வுலகம் அழியப் போகின்றது. மாபெரும் வெள்ளம் வந்த உலகத்தையே தண்ணீரில் மூழ்க வைக்கும். அப்போது பூமி மேல் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிடும். தெய்வமே, பூமி அழியப் போகிறதா? உலகையே காக்கும் பரந்தாமனால் இந்த பூமியை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாதா? ஆக்கம் என்றொன்று இருந்தால் அழிவு என்பது இருந்தே ஆக வேண்டும். அழிவுக்கு பின்னால் மறுபடியும் புது படைப்புகள் தோன்றும் என்பது கட்டாயமே. அந்த புதிய மறுபடைப்பிற்குத்தான் இப்போது மனு மகாராஜாவின் உதவி தேவைப்படுகிறது. என்னுடைய உதவி தேவைப்படுகிறதா? உங்கள் வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை பரந்தாமா. உலகமே அழிந்த பின் நான் எப்படி உயிருடன் இருப்பேன்? விவரமாக சொல்லுங்கள் தெய்வமே. உன் ராஜ்யத்தில் உள்ள ஆட்களை வைத்து நீ உடனே பெரிய படகு ஒன்றை தயார் செய்ய வேண்டும். அந்த படகு 15 நாட்களுக்குள் தயாராக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும், மூலிகைச் செடிகளையும், கூடவே பெரிய ஞானிகளையும் அந்த படகில் தங்க வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஞாபகம் இருக்கட்டும், இதெல்லாம் காலம் கடத்தாமல் 15 நாட்களுக்குள் செய்தாக வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்திருந்தால் நான் இந்த மீன் அவதாரத்தை எடுத்து நாகதேவன் வாசுகியின் உதவியுடன் உங்கள் படகை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் செல்வேன். வெள்ளம் வடிந்த பிறகு உங்களை இந்த இடத்திற்கே கொண்டு வந்து மீண்டும் விட்டு விடுவேன். என் பாக்கியம் பரந்தாமா. உங்கள் ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் காரியத்திற்கு என்னை தேர்வு செய்ததற்கு மிக்க நன்றி. மனு மகாராஜா, 15 நாட்களுக்குள் நான் சொன்ன வேலை முடிய வேண்டும். வேலை விரைவாக நடக்கட்டும். வேண்டுமென்றால் கூடுதல் ஆட்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். உத்தரவு மகாராஜா. குறித்த நேரத்தில் வேலை முடிந்தாக வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. விரைவாக வேலை நடக்கட்டும். படகு தயாராகிவிட்டது. நீங்கள் எல்லா விலங்குகளையும் படகில் ஏற்றுங்கள். உத்தரவு மகாராஜா. நீங்கள் எல்லா மூலிகைகளையும் பத்திரமாக படகில் ஏற்றுங்கள். உத்தரவு மகாராஜா. சப்த ரிஷிகளே, புதிய படைப்பை சரியான திசையில் கொண்டு செல்ல உங்களைப் போன்ற முனிவர்களின் வழிகாட்டுதல் தேவை. உங்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நான் உருவாக்கும் படகிற்கு நீங்கள் வர வேண்டும். பிறப்பென்றால் இறப்பென்பதும் இருக்கும். அந்த இயற்கைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அனைவரும் வரப்போகும் வெள்ளத்தில் ஜலசமாதியாக தயாராக இருந்தோம். இது போன்ற அழிவுகள் உண்டாவது சகஜம்தான். அது மட்டுமல்ல, இந்த படைப்பில் வனங்கள் வளர்வதும் ராஜ்யம் உருவாவதும் கூட சகஜம்தான். உண்மைதான். பிரம்மனின் புதிய படைப்பில் உங்களின் பங்கு பிரதானமானது. பெரிய படகில் எல்லா விலங்குகளையும் மூலிகைகளையும் பத்திரப்படுத்திவிட்டேன். தாங்களும் வந்துவிட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களின் யோசனை வரவேற்கத்தக்கது.
உங்கள் அழைப்பை பரந்தாமன் அழைப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். சப்த முனிவர்களுக்கு சம்மதம் தானே? பரிபூரண சம்மதம். இங்க என்ன நடக்கிறது? சப்த ரிஷிகளே, மனு எப்போது வந்து அழைப்பான் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் யோசனை இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க கூடாது என்பது தெரியாதா? பிருகு முனிவருக்கு என் வணக்கங்கள். என்ன? எனது தந்தை பிருகு முனிவரும் அங்கு இருந்தாரா? ஆமாம் தேவி. பிருகு முனிவர் தன்னுடைய சம்மதத்தை சொல்லாமல் இருந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், கதை சொல்வதை உங்களிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். முதலில் எனது தந்தை அங்கு வந்தார் என்று சொன்னீர்கள். இப்போது மனு மகாராஜா சொல்வதை என் தந்தைக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். எனக்காக என் தந்தையை இந்த கதையில் இழுத்து வருகிறீர்களா? அன்று அந்த முனிவர்களின் சபைக்கு உன் தந்தையும் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர்தான் சம்மதிக்க மறுத்துவிட்டாரே. எப்பேற்பட்ட புனைக்கதை! இதற்கு மேல் இந்த கதையில் என் கதாபாத்திரமும் உருவாகுமோ? இந்த மொத்த கதையும் நடப்பதே தங்களுக்காகவே தேவி. அப்படி என்றால் இப்போதே சொல்லுங்கள், என் கதாபாத்திரம் எப்போது வரும்? கதையின் இன்னொரு பாகத்தை யோசித்திருப்பீர்களே, சீக்கிரம் சொல்லுங்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நான் கதையை நிறுத்தவில்லை. நீங்கள் நடுநடுவே கேள்வி கேட்டதால் தான் அக்கதை எனக்கு மறந்து போனது. நான் அதை நினைவுபடுத்துகிறேன். மனு மகாராஜா முனிவர்களை காண சபையை கூட்டினார். மனு மகாராஜாவிடம் என் தந்தை பிருகு முனிவர் கேள்வி கேட்ட இடத்தில் கதையை நிறுத்தினீர்கள். ஞாபகம் வந்ததா? அடுத்து என்ன நடந்தது? பிருகு முனிவர் கோபத்தில் இருந்தார். தன்னுடைய விருப்பத்தை கேட்காத மனு மகாராஜா மீது அவருடைய கோபம் அதிகமாக இருந்தது. சப்த முனிவர்களாகிய நாம் பிரளயத்திற்கு பயப்படலாமா? பயத்தால் தான் மனு அழைப்பை ஏற்று இருக்கிறீர்கள். நான் வரும் வரை காத்திருக்கும் பொறுமை இல்லையா உங்களுக்கு? என் முடிவு முக்கியமில்லை என்று நினைத்தீர்களா? அல்லது நானே முக்கியமில்லை என்று நினைத்து விட்டீர்களா? கோபம் வேண்டாம் முனிவரே. மனு மகாராஜாவின் அழைப்பு சரியாக இருந்ததால் அவர் அழைப்பை ஏற்றோம். இறைவனின் கட்டளை என்பதால் இதில் தப்பேதும் இல்லை. உங்களையும் அழைக்கவே காத்திருந்தோம். வந்தால் மகிழ்ச்சியே. மனு சொன்னது சரி என்று பட்டதா? இவன் விஷ்ணுவின் ஆளாக வந்து அழைக்கிறான். விஷ்ணு அழைத்தாலே நான் வரமாட்டேன். விஷ்ணுவிடம் எனக்கு என்ன பயம்? மாபெரும் வெள்ளம் வந்தாலும் என்னை என் தவ வலிமையால் காப்பாற்றிக் கொள்வேன். அது மட்டுமல்ல, என் தவ வலிமையால் வெள்ளத்தில் மிதந்து கொண்டே பல யுகங்கள் வாழ்வேன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை.